சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வேலைகளை அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இப்போ இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் கண்டிப்பாக எல்சியூவில் வராது எனவும், இந்த படம் தனியான ஒரு யூனிவர்ஸில் வரப்போகுது, அதாவது ஆர்சியூ கான்செப்டில் வரப்போகுது என ஒரு புது கான்செப்டை உருவாக்கியிருக்காராம் நம்ம லோகேஷ். அதாவது ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த யூனிவர்ஸும் எல்சியூ போல் மிக ஃபேமஸ் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக வசூல்லையும் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என படக்குழுவும் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் நம்பிக்கொண்டு தான் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு படமே 1000 கோடி கலெக்ஷனை ஈட்டலை. மேலும் பேன் இந்தியன் படமாக சம்பவம் செய்யலை. கண்டிப்பாக இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக ஒரு வித்தியாசமான சம்பவம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. கமலுக்கு எப்படி ஒரு விக்ரம் படமோ அதே போல தான் ரஜினிக்கு இந்த கூலி படம் இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த கூலி படத்துடைய முதல் சிங்கிள் சாங் விட்டுருந்தாங்க. இந்த பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிட்டுக்கு வைப். இந்த பாடல் உண்மையிலே வைப்பை கிளப்பி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுன்றது குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஆடியோ லான்ச்சை மே 1ஆம் தேதி நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் என்ன பேச போகிறார், இதுதான் இப்போ மிக பெரும் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கனவே ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் அப்போ காக்கா ககு கதையை சொல்லியிருந்தார். அது மிக பெரும் பேசும் பொருளாக ஆச்சு. அதே போல தான் இந்த ஆடியோ லான்ச்சிலும் என்ன பேச போகிறாரு, மேலும் யார் யாரெல்லாம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துக்க போகிறாங்க என்பதை தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு இருக்காங்க. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு தளபதி வருவாரா இல்லையா, இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா தளபதியுமே பார்த்திங்கன்னா படம் நடிக்கிறதுலேருந்து வெளியே போக போகிறாரு. அரசியலில் முழு கவனம் செலுத்த போகிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வருவார் எனவும் ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்கு எங்கே வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.